சென்னை வாசிகளின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பான 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. குறிப்பாக வழித்தடம் 4 பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரை உள்ள பாதையில் முதற்கட்டமாக பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான வழித்தடம் பிப்ரவரி மாதத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில்கள் அனைத்தும் ஓட்டுநர் இல்லா தொழில்நுட்பத்தில் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப சோதனைகளுக்காக ஆரம்பத்தில் ஓட்டுநர் மூலமே ரயில்கள் இயக்கப்படும். சிஸ்டம் முழுமையாக நிலைபெற்ற பிறகு படிப்படியாக ஓட்டுநர் இல்லா முறைக்கு மாற்றப்படும் என மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதற்காக சுமார் 30 லோகோ பைலட்டுகள் தயார் நிலையில் உள்ளன. பூந்தமல்லி பைபாஸ் முதல் போரூர் சந்திப்பு வரை உள்ள பகுதி சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவு கொண்டது. தற்போது தண்டவாளங்கள் அமைக்கும் பணி முடிந்து மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்க தீவிர சோதனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வழித்தடத்தில் மொத்தம் 13 ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. பீக் அவர்ஸ் எனப்படும் நெரிசல் மிகுந்த நேரங்களில் ஒவ்வொரு 6 நிமிடங்களுக்கு ஒரு ரயில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. முதல் கட்டத்தில் இல்லாத கூடுதல் வசதியாக இதில் பிளாட்ஃபார்ம் ஸ்கிரீன் டோர்ஸ் எனப்படும் பாதுகாப்பு கதவுகள் அமைக்கப்பட உள்ளன. இது பயணிகள் தண்டவாளத்தில் தவறி விழுவதை தடுக்கும். பூந்தமல்லி பைபாஸ், பூந்தமல்லி, முல்லைத்தோட்டம், கரையான்சாவடி, குமணன்சாவடி, காட்டுப்பாக்கம், ஐயப்பன் தாங்கல், தெள்ளியரகரம், போரூர் பைபாஸ் மற்றும் போரூர் சந்திப்பு என மொத்தம் 10 நிலையங்கள் முதற்கட்டமாக மக்கள் பயன்பாட்டிற்கு வரும். பயணிகள் ஏற்கனவே உள்ள QR கோடு மற்றும் மெட்ரோ கார்டுகளையே இதற்கு பயன்படுத்தலாம். முன்னதாக இந்த பூந்தமல்லி போரூர் வழித்தடம் ஜனவரி மாத இறுதியில் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது இப்பணிகள் வடபழனி வரை விரிவுபடுத்தப்பட்டுள்ளதால் திறப்பு தேதி பிப்ரவரி மாதத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. பூந்தமல்லி முதல் வடபழனி வரையிலான சோதனை ஓட்டம் பொங்கலுக்கு முன்னதாக, அதாவது ஜனவரி 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. எனவே பூந்தமல்லி, போரூர், வடபழனி வரையிலான ஒட்டுமொத்த வழித்தடமும் பிப்ரவரி மாதத்தில் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மெட்ரோவின் இந்த புதிய சேவை தொடங்கும் போது பூந்தமல்லி முதல் வடபழனி வரை நிலவும் கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். குறிப்பாக IT ஊழியர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இந்த பயணம் ஒரு வரப்பிரசாதமாக அமையும்.